ஷண்முகம் பரணி சீரியலில் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ஷண்முகம் பரணி வந்து மாதம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம சவுந்தரபாண்டி வீட்டில் அப்பன்னு பார்த்து ரூம் கதை வந்து திறந்துட்டு வராங்க. நீங்கள் என்ன ஆனாலும் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்கிற மாதிரி தான் ஐடியா கொடுத்துட்டு வழக்கறிஞர் 2 பேரும் வந்து அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. என்ன மாமனாரே சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த நிலைமையை பார்த்து நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ச்சே! சந்தோஷமா என்னால இருக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி செம்மையா வந்து கலாய்க்கிறாங்க நம்ம சண்முகம் அந்த இடத்துல. "ஏய் மரியாதையா போடா!" "மாமனாரே! என்ன மாமனாரே! எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள அப்படி கூப்பிடக்கூடாதுன்னா, வேற எப்படி கூப்பிட முடியும்? நீங்களே சொல்லுங்க மாமனாரே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "டேய் என்னடா டப்பிங்லாம் குடுக்க மாட்டியா? என்ன பேசுறாருன்னு தெரியலல்ல. மரியாதையா உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு இந்த வீட்ட விட்டு போணுங்கிறாங்க." "எப்படி மாமனாரே போ முடியும்? நாங்க என்ன அன்பா, ஆசையா வந்து உங்கள பார்த்துட்டு போலான்னா வந்தோம். அப்படியெல்லாம் எதுவும் வரலையே. நாங்க உன்ன எப்படி பார்க்க வந்தோம்னா, வேற வழி இல்லாம தான் பார்க்க வந்திருக்கோம். மரியாதையா வாங்க. நீங்க கையெழுத்து போட வேண்டிய விஷயம்லாம் ஏகப்பட்டது இருக்குல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "என்னால இந்த மாரி சிச்சுவேஷன்ல கையெழுத்துலாம் போட முடியாது. போங்கடா இங்கேருந்து." அப்படின்னு சொல்லி விரட்டுற மாரியே பேசுனாங்க. பரணி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து தான் ஆகணும். நீங்கள் பண்ணி வச்ச கணக்கு வழக்குலேருந்து, கடன் கொடுத்ததுலேருந்து, உண்டியலில் வந்த வருவாய் எல்லாத்தையும் வந்து நான் செக் பண்ணணும். நகை கொண்டு எடை போட்டு பார்க்கணும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் எப்படி உங்களை கூட்டிகிட்டு போகாமல் இருக்க முடியும்? நான் அன்பா பாசமெல்லாம் கூப்பிடல. நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்தால் மட்டும்தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது வந்து செய்ய முடியும். நீங்கள் பண்ணி வச்ச தில்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். தில்லுமுள்ளு பண்ணலைன்னா தைரியமாக வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன செய்யறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வர முடியாது போங்கல அப்படின்னு சொல்லும்போது, நான் கூப்பிட்டா வர முடியாது, மிகப்பெரிய அதிகாரியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கப்பா, அவங்ககிட்ட சொல்லுவோம், கோர்ட்டில் இப்பயே வந்து இது மாதிரிலாம் நடக்குதுன்னு சொன்னால் என்ன ஆகும்னு நினைக்கிற? செம காமெடியாக இருக்கும்ல. இப்பயே இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு வந்து வரதானே போகுது அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அப்பாவை நாங்களே கூட்டிகிட்டு வரோம், நீங்கள் போங்கடா முதல்ல அப்படியே சொல்லிட்டு இருந்தா செட் ஆகாது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணுங்கிற மாதிரி சண்முகம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பரணி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒருவேளை வரேன்னு சொல்லிட்டு வராம விட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பரணி வந்து ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஈயோ என்னமோ வந்து உட்காருது சவுந்தரபாண்டி மேலே. அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது போல இருக்குது. உடனே வந்து தட்டி விட்றாங்க. இதை நம்ம சண்முகம் மட்டும்தான் பார்த்தாங்க, வேறு யாருமே பார்க்கல போல இருக்குது அந்த இடத்துல. நீங்கள் தான் தப்பு பண்ணலண்ணா, தாராளமாக வந்து போக வேண்டியது தானே, குத்தம் உள்ள நெஞ்சு குறுக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, வர வர உன் பொண்டாட்டிக்கு ஓவராக தான்டா நக்கலாக போயிட்டு இருக்கு. நக்கல்லாம் இல்லை, ஆணவம் திமிரு என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்லுவேன், நான் சண்முகத்தோட தங்கச்சி அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இனிமேட்டு பேசினா சரி வராது, டேய் வளர்ந்தவனே நீ லெஃப்ட்டில் பிடி, நான் ரைட்டில் பிடிக்கிறேன்னு சொல்லி காரில் வந்து அலைக்கா தூக்கி வந்து உட்கார வச்சிடுறாங்க அந்த இடத்துல. இனிமேட்லாம் செட்டே ஆகாது, சிவபாலா அந்த வீலை எடுத்துகிட்டு கொண்டு வந்து பின்னாடி எடுத்து வைப்பா, அவங்களுக்கு தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த தள்ளுவண்டி மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து டிக்கியில் வந்து வைக்கிறாங்க. ஒரு பக்கம் சண்முகம் பரணியும் வேக வேகமாக வந்து கோயிலுக்கு வந்து வராங்க. அப்பான்னு பார்த்து அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த பதவிக்கு வருவீங்கன்னு நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். சாட்சாத் அந்த ஆண்டவன் தான் உங்களை இந்த பதவி வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக எல்லாருக்கும் நல்லது செய்யலாம். நிச்சயம் நல்லது செய்கிறதோட தப்பு பண்ண எல்லாருக்கும் நான் செம்மையாக வந்து திருப்பி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போகிறேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்கூடாது, எனக்கு எப்போதும் ஆதரவாக தான் இருக்கணும். நிச்சயம் அந்த பகவானே பார்த்துப்பானே அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் வந்து பொறுமையாக நிதானமாக தான் செய்வாங்க. ஆனால் அது வரைக்கும்லாம் நமக்கெல்லாம் பொறுமைலாம் கிடையாது. நான் எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டு. இன்னொன்று ஏகப்பட்ட தில்லுமுல்லாம் நடந்திருக்குன்னு நான் எதிர்பார்த்துருக்கேன். நகையிலேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணணும், உரசி பார்க்கணும், ஆசாரியும் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னேன். பேரதிர்ச்சியாக பாட்டத்தின் உச்சத்தில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி. ஏன்னா போகும்போதே வந்து நகையிலேருந்து எல்லாத்தையும் உரசி தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது சிவபாலன் வந்து தள்ளிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இந்த குடும்பத்திலேயே பொறுப்பான ஆள்னு பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலன். ஏன்டா நான் இல்லையான்னு சொல்லி சவுந்தரபாண்டி கேட்கும்போது, நீ பொறுப்பான ஆளா? நீ எவ்வளோ பெரிய கேடின்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்க போறா பரணி. எனக்கு தெரிஞ்சு நீ ஏகப்பட்ட கையாடலாம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நீ பயந்துக்கிட்டு இருக்க. கையெழுத்து போட சொன்னால் போட வேண்டியதானே, அதை விட்டுட்டு வழக்கறிஞர்கள்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலன். உடனே வந்து நிப்பாட்டினாங்க அந்த இடத்துல. ஏன்னா முத்துப்பாண்டி வந்து கோயில்னு பார்க்குறேன், இல்லாட்டி அடிச்சிருவேன். அப்படியா? அடிச்சிருவேனா இந்த லக்கேஜை நீ தான் தள்ளணும் பார்த்துக்க, நான்லாம் தள்ள மாட்டேன். பாத்தியா ரோடு வேற மேடா இருக்கு, வண்டி தள்ள முடியுமா, பார்த்துக்கு பேசு அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக வந்துட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி அந்த இடத்துல. என்ன லக்கேஜ்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சே, டே ஒத்த ஓட்டு,
அமைதியாக இருக்கியா? நான் ஒத்த ஓட்டுனா நீ பூஜ்ஜியம். நீ பூஜ்ஜியத்தை வாங்கிக்கிட்டு என்கிட்டலாம் பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத. முதல்ல உன்னோடதாவது உனக்கு விழுந்துச்சா? இந்த வரலாற்றிலேயே இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வெல்லாம் வர வாய்ப்பே இல்லை, உனக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி செமையாக வந்து சிவபாலன் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சிவபாலா கொஞ்ச நேரம் அமைதியாரு. நான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணேன், இவன் தான் வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான் நம்ம முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் வாயை கொடுத்து புண்ணாக்குவாங்கன்னு தெரியும்ல, அமைதியா வா. நீங்கள் என்னவோ என்ன பரணியை பற்றி திட்டிக்கிட்டே இருக்கீங்க. பரணியை திட்டுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அவ நிம்மதியாக சந்தோஷமா நேர்மையான பாதையில் வந்து ஜெயிச்சிருக்கா, உங்கள மாதிரியா அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன தெரிவி பண்ணேன்? இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்கள் பொண்ணு கண்டுபிடிக்க தானே போகிறா. அவள் கெட்டிக்காரின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சண்முகத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறத விட பரணியை பார்த்து தான் நீங்கள் நல்லாவே பயப்படுறீங்கன்னு சொல்லி செமையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பாக்கியம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. கோயில் எனக்கு எப்போதும் முதல் மரியாதை கொடுப்பாங்க, அப்படி கொடுத்தா தான் நான் வருவேன். கூப்பிடல. அப்போ நீ பதவியில் இருந்தப்பா வேற வழி இல்லாமல் கொடுத்தாங்க. இப்பெல்லாம் அப்படியா? சும்மா காமெடி பண்ணாம வா. கூட 2 பேர் இருக்காங்க, அவங்க கூட வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. டேய் கமிட்டி மெம்பர்ஸ், எனக்கு மதிப்பு மரியாதை கிடையாதா? நீ பண்ணி வச்ச வேலைக்கெல்லாம் உனக்கு 2 அப்பு தான் விடணும், மரியாதை வேற தரணுமாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல. அங்கே இருக்கிறவங்களாம் டக்கு டக்குன்னு வந்துடுறாங்க. ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும். இந்த குடும்பமே வந்து பரணி தாமா, பரணி வந்து முன்னேற்ற பாதையில் தான் நம்ம குடும்பத்தையும் வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கோம். முதல்ல வந்து வெட்டுக்கிளி வந்து வந்துட்டோம், வெட்டுக்கிளி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பூஜை எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தட்டில் வந்து வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய்லேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க போல இருக்குது, மல்லிகைப்பூலேருந்து. அப்படியே வந்து சாமிகிட்ட வந்து கொடுக்குறாங்க. நான் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் ஒருத்தவங்க தான், அதனால் பரணி உன் பேரில் பண்ணலையா? இல்லை சூடாமணி பேரில் பண்ணுங்கன்னு சொல்லி சூடாமணியோட ராசி நட்சத்திரம்லாம் சொல்கிறாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னது அப்போனா பார்த்துட்டாளா நம்ம அம்மாவை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வீரலட்சுமியும். அந்த இடத்துல செல்லக்கனியும் அது மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க மட்டும்தான், அவங்க மேலே அவ பேர் இருக்கேம்மா, அது எல்லாம் சில பேர் போட்ட பழி. முத்துப்பாண்டி, சவுந்தரபாண்டி, பாண்டியம்மா, சனியை, இவங்க 3 பேரையும் 4 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கூடிய சீக்கிரம் தெரிய தான் போகுது, உண்மையெல்லாம் வெளியில் வரப்போகுது, சில பேரோட முகத்திரை கிளிய போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், அவங்க எதுக்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு A to Z எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அப்போனா எங்களுக்கு தெரியாமல் இத்தனை வருஷம் வந்து உண்மை வந்து புதஞ்சிருக்கு, நீங்கள் சொன்னால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பரணி வந்து சொல்லும்போது அவங்க எல்லாம் வந்து ஓகேங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. வீரலட்சுமி கேட்குறாங்க, அம்மாவை பார்த்துட்டியா? நான் வந்து வேற ஏதோ ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன், நிச்சயம் வந்து அம்மாவை தான் காரணம், ஆனால் என்ன எதுன்னு இப்போதைக்கு என்கிட்ட கேட்காதாங்கிற மாதிரி சொல்லும்போது சுறாமணியை காட்டுறாங்க. அவங்க பேரில் வந்து ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி பூஜை பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து கேட்குது, ஏன் மருமக பதவி வந்து ஏற்றுக்கிறாப்புல இருக்கு, அதனால தான் இப்படியெல்லாம் எனக்கு தோணுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சூடாமணி வந்து ஒரு அதிகாரிகிட்ட வந்து பேசுகிறாங்க. சண்முகம் வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம அப்படியே விடக்கூடாது, உண்மையெல்லாம் என்ன ஏதுன்னு ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் நம்ம வந்து சொல்லி ஆகணும். பாக்கியை வந்து கையெழுத்து போட்டுட்டாங்க, இப்பயே அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து பட்டாசுலாம் வந்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல சவுந்தரபாண்டி வந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாப்புல. இதுலேருந்தே தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்காருன்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.